தமிழக மீனவர்களின் வலைகளை அறுக்க முயன்ற இலங்கை கடற்கொள்ளையனை மீனவர்கள் சிறைப்பிடித்துள்ளனர். நாகை மாவட்டம் செருதூர் கிராமத்தை சேர்ந்த பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் ஆற்காட்டுத்துறை கடல் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அதிவேகமாக ஃபைபர் படகில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 3 பேர் மீனவர்களின் வலைகளை அறுக்க முயன்றதுடன் மீனவர்களின் பொருட்களை கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். இதையடுத்து சுதாரித்துக் கொண்ட தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் படகில் வந்த 3 பேரில் 2 பேர் தப்பிய நிலையில் ஒருவரை மட்டும் சிறைப்பிடித்து கடற்கரைக்கு அழைத்து வந்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதைத் தொடர்ந்து தப்பியோடிய 2 கொள்ளையர்களையும் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 11:50க்கு அந்த இலங்கை கொள்ளை கூட்டம் வந்துட்டாங்க. 4 போட்டு வந்தாங்க. 2 போட்டு சைலண்டாங்க. ஒரு போட்டு மட்டும் எங்களை ஏறி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்க சமாளிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் எங்களை அடின்னு அடிச்சுட்டு 5 போட்டு இன்னும் 2 போட்டு சைல வந்துட்டாங்க. வந்து வலைய அறுக்குறாங்க, மீனெல்லாம் அழுறாங்க. ஜிபிஎஸ், செல்லு, போட்டில் உள்ள அனைத்து பொருளும், சாப்பாடு வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஒரு பொருள் கூட மிஞ்சல. அனைத்து பொருளும் எடுத்துட்டு என் பையன் கழுத்துல கத்தி வச்சுட்டான். கத்தி கத்திக்கும் நீங்க தான் எல்லா பொருளும் எடுக்கிறீங்களா, ஏக்கு என் பையன் கத்தி வச்சிருங்க. அப்புறம் எங்க போட்டில் வந்து அனைத்து பேரையும் அடிக்க ஆரம்பிச்சோம். நாங்க தான் எல்லா பொருளுமே கொடுத்துட்டோமே, நீங்க வலையும் வெட்டிட்டுங்க, அப்புறம் ஏன் எங்களை அடிக்கிறங்கிறது, உங்க உயிரோட விட்டா எங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கு எல்லாத்தையும் கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே தான் இருக்கிறாங்க.